அகிலம் ஊடக சொந்தங்களுக்கு வணக்கம். பலஸ்தீன நிலங்களில் இஸ்ரேலை குடியமர்த்திய பிரிட்டன். இந்த விடயம் தொடர்பாக வரலாற்று ஆவணங்களின் ஊடாக விரிவாக பார்க்கலாம். இன்றைய நிலையில் மற்ற ஐரோப்பிய நாடுகளுடன் சேர்ந்து பிரிட்டன் விடுத்து வரும் அல்லது தெரிவித்து வரும் ஏமாற்றுகரமான அறிக்கைகளுக்கு மத்தியில் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கவும் பிரிட்டன் திட்டமிட்டுள்ளது. அதே நேரம் போர்க்குற்றவாளி என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ காசா நகரத்தை முழுமையாக ஆக்கிரமிக்கும் தனது திட்டத்தை அறிவித்துள்ளார். பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் இந்த மாத தொடக்கத்தில் ஒரு பலஸ்தீன அரசை செப்டம்பர் 2025 அங்கீகரிக்கப் போவதாக கூறினார். இந்த அருவருப்பான கருத்தை வெளியிட்டுள்ளமைக்காக அவர் தனது நிலை பற்றி வெட்கப்பட வேண்டும். காரணம், அனைத்து சட்டங்கள், தார்மீக கொள்கைகள் மற்றும் மனித கண்ணியம் என்பவற்றை மீறி பலஸ்தீனர்களை அவர்களின் வீடுகளிலிருந்தும் நிலங்களிலிருந்தும் படுகொலைகள் மற்றும் இனப்படுகொலைகளை கையாண்டு விரட்டியடித்த பின்னர் ஜூத குடியேற்றவாசிகளுக்கு தீய மற்றும் கொடூரமான இஸ்ரேலை உருவாக்கி கொடுத்தது பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய சக்திகள், ஸ்டார்மரின் முன்னோர்கள்தான். 1948 முன்பு இஸ்ரேல் என்ற நாடு இருக்கவே இல்லை. துருக்கிய பேரரசின் கீழ் இருந்த பலஸ்தீனமே முதல் உலகப் போர் வரை இப்பகுதியில் இருந்த ஆழ்புல பிரதேசமாகும். 1517 முதல் பிரிட்டன் மற்றும் பிரான்சினால் துருக்கி பேரரசு தோற்கடிக்கப்பட்டது. வெற்றி பெற்ற இரண்டு சக்திகளான பிரிட்டனும் பிரான்சும் மத்திய கிழக்கை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து இரகசிய சைக்ஸ்-பிகோட் ஒப்பந்தத்தின் கீழ் பிராந்திய கூறு போட்டு அவற்றில் தமக்கு விசுவாசமான அரபு அடிமைகளை அதிகாரத்தில் நிறுவின. இந்த ஆட்சி அமைப்பு முறைதான் இன்று வரை தொடர்கின்றது. இன்று இடம்பெற்று வரும் பலஸ்தீனர்கள் மீதான இனப்படுகொலைகள் மற்றும் காசாவின் அழிவுக்கு அரபு கொடுங்கோளர்களின் வெட்கக்கேடான ஆதரவு நீடித்து வருவதும் இதனால்தான். பலஸ்தீன பிரதேசங்களான டெய்ர் யாசின் மற்றும் ஹாபர் ஹாசிம் போன்ற இடங்களில் அப்பாவி பலஸ்தீனர்களை இனப்படுகொலை செய்த காஹானா மற்றும் இர்குன் போன்ற இஸ்ரேலின் ஜூத பயங்கரவாத குழுக்களுக்கு பயிற்சி அளிக்க உதவியதன் மூலம் பிரிட்டன் மத்திய கிழக்கில் பயங்கரவாதத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த பயங்கரவாத படுகொலைக்கு தலைமை தாங்கி வழிநடத்திய மொனாட்சம் பெஹின் மற்றும் ஜிட்ஷாட் ஜமீர் போன்ற ஜூத ஜியோனிச பயங்கரவாதிகள் பின்னர் இஸ்ரேலின் பிரதமர்களாகவும் தெரிவு செய்யப்பட்டார்கள். இவர்களில் பெஹினிக்கு நோபல் சமாதான பரிசும் வழங்கப்பட்டது. அன்றிலிருந்து பிரிட்டன் இஸ்ரேலின் எல்லா போர் நடவடிக்கைகளுக்கும் இனப்படுகொலைகளுக்கும் பூரண ஆதரவு அளித்து வருகின்றது. காசாவில் தற்போது நடந்து வரும் இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தனம் வரை இந்த ஆதரவும் தொடர்கின்றது. 1948 மே 15 அன்று பலஸ்தீன நிலங்களில் இஸ்ரேல் நிறுவப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையில் அது இணைத்து கொள்ளப்பட்டது. ஆனால் ஒரு பலஸ்தீன அரசு முழுமையாக மறக்கப்பட்டது. 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் அன்று தமது பூர்வீகதாகிய பூமியில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். 1948க்கு முந்தைய பலஸ்தீனத்தின் மீதமுள்ள பகுதிகள் மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலேம் மற்றும் காசா பகுதி உட்பட முறையே 1948 முதல் 1967 வரை ஜோர்டான் மற்றும் எகிப்தால் நிர்வகிக்கப்பட்டன. இந்த பின்னணியில்தான் பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டார்மர் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கும் அமைதியான போராட்டங்களையும் தனது நாட்டில் தடை செய்துள்ளார். ஆனால் இன்று சில விடயங்களில் தனது நிலைப்பாட்டை இஸ்ரேல் திருத்திக் கொள்ள தவறியதால் நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒரு பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் நகர்வினை அவர் மேற்கொண்டுள்ளார். இது மிகவும் அப்பட்டமான ஒரு ஏமாற்று மோசடி வித்தியாகும். ஐக்கிய நாடுகள் சபையில் ஆக்கிரமிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க கோரும் வாக்களிப்புகளில் இருந்து பிரிட்டன் பெரும்பாலும் விலகியே நின்றுள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் இருநாட்டு தீர்வுக்கான அவசியத்தை அவ்வப்போது கோடிட்டு காட்டி வந்துள்ளது. ஆனால் இனப்படுகொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது அவர்களுக்கு இராணுவ மற்றும் இராஜதந்திர பாதுகாப்பை வழங்கி தமது பிணைப்பை உறுதி செய்து சட்டபூர்வமான கடமைகளை நிலைநிறுத்த மறுப்பது நடுநிலையானது அல்ல. அது சம்பந்தப்பட்ட தரப்போடு குறிப்பிட்ட குற்றத்தில் உடந்தையாக இணங்கிச் செல்லும் செயல்பாடாகும். இதில் இன்னும் மோசமான விடயம் எதுவென்றால், பலஸ்தீனத்தின் அங்கீகாரத்திற்காக முன்மொழியப்பட்டுள்ள கட்டமைப்பு களத்தில் உள்ள யதார்த்தங்களிலிருந்து முற்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்தின் கீழ் ஒரு நாட்டுக்கு நிரந்தர மக்கள் தொகை, வரையறுக்கப்பட்ட பிரதேசம், பயனுள்ள ஆளுகை மற்றும்
பிற நாடுகளுடான உறவுகளை ஏற்படுத்துவதற்கான திறன் இருக்க வேண்டும். பலஸ்தீன மக்கள் துண்டு துண்டாக உள்ளனர். சிலர் காசாவில் முற்றுகையிடப்பட்டுள்ளனர். மற்றவர்கள் மேற்கு கரையில் இராணுவ ஆட்சியின் கீழ் உள்ளனர். மேலும் 5 மில்லியனுக்கும் அதிகமானோர் இப்பகுதி முழுவதும் உள்ள அகதி முகாம்களில் உள்ளனர். அங்கீகாரத்திற்காக முன்மொழிக்கப்பட்ட பிரதேசம் சிதைவடைந்துள்ளது. இணைக்கப்படாததாகவும் மற்றும் முற்றிலும் சூழப்பட்டதாகவும் மேலும் இஸ்ரேலிய முற்றுகைக்கும் கட்டுப்பாட்டிற்கும் உட்பட்டதாகவும் உள்ளது. இந்த நிலைமைகளின் கீழ் ஒரு பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது ஒரு முகப்பு ரீதியான செயற்பாட்டுக்கு சமமானதாகவே அமையும். மேலும் இது இஸ்ரேலுக்கு அதன் காலனித்துவத்தை வலுப்படுத்துவதற்கான சமரசத்தின் போது வழங்கப்பட உள்ள ஒரு போர்வையாகவும் மாறலாம். இவற்றுக்கு அப்பால் பலஸ்தீன அங்கீகார யோசனைகளை முன்வைத்துள்ள அரசாங்கங்களில் ஏதாவது ஒன்றேனும் உண்மையில் அவர்களின் கருத்திட்ட நோக்க அறிக்கைகளை பின்பற்றுமா என்பது சந்தேகமே. தங்கள் திட்டங்களுடன் பல்வேறு நிபந்தனைகளை இணைப்பதன் மூலம் ஏற்கனவே இதிலிருந்து தப்பிக்கும் மூலோபாயத்தையும் அவர்கள் கொண்டிருக்கலாம். அவர்கள் அதை பயன்படுத்த வேண்டியிருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இஸ்ரேலிய தலைவர்கள் அனைவரும் இதுவரை காசா பகுதியில் தங்களால் கொல்லப்படாத பாலஸ்தீனர்களை கூட்டாக ஒட்டுமொத்தமாக வெளியேற்றுவதற்கும் மேற்கு கரையை இணைப்பதற்கும் பலஸ்தீன அரசொன்று ஒருபோது நிறுவப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் தேவையான தங்கள் நோக்கங்கள் பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கின்றனர். இதுவே இஸ்ரேல் அரசின் அதிகாரப்பூர்வ கொள்கையாகும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்தியதரை கடலின் உல்லாச கடற்கரையாக காசாவை மாற்றும் தனது திட்டத்தை அண்மையில் வெளியிட்டிருந்தார். அமெரிக்கா, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியத்தின் திட்டமே இதுவாகும். இந்த திட்டத்தை ஆதரித்து அமுல் செய்வதற்காக அரபு சர்வாதிகாரிகளால் கையாளப்படும் ஒரு தந்திரமே பிரிட்டனின் அறிவிப்பாகும். இருந்தாலும் காசாவை ஒரு முழுமையான இராணுவ கையகப்படுத்தலின் கீழ் கொண்டுவரும் முயற்சி பலஸ்தீன பொதுமக்கள் மற்றும் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பயண கைதிகளுக்கு பேரளவு விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஐநா எச்சரித்துள்ளது. காசாவை முழு அளவில் இஸ்ரேலின் இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவது குறித்து கருத்து தெரிவித்த ஐநா மனித உரிமைகள் தலைவர் வோல்கர் டர்க், இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், ஒப்புக்கொள்ளப்பட்ட இருநாட்டு தீர்வை அடைவதற்கும் பலஸ்தீனர்களின் சுயநிர்ணய உரிமையை அடைவதற்கும் அவர்களின் கண்ணியத்தை நிலைநாட்டவும் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இணங்க வேண்டும். அதை விட்டுவிட்டு காசாவை இராணுவ ரீதியாக கையகப்படுத்த முயல்வது சர்வதேச நியதிகளுக்கு முரணானது என்று கூறினார். இன்று வரை கிடைக்கப்பெற்றுள்ள எல்லா ஆதாரங்களின்படியும் இஸ்ரேலின் மேலும் விரிவாக்கம் என்ற நிலைப்பாடு அதிக அளவில் கட்டாய இடப்பெயர்வு, அதிக கொலைகள், சகிக்க முடியாத துன்பங்கள், முட்டாள்தனமான அழிவு மற்றும் அட்டூழியமான குற்றங்களுக்கே வழிவகுக்கும். காசாவில் யுத்தம் இப்போது முடிவுக்கு வர வேண்டும். இஸ்ரேலியர்கள் மற்றும் பலஸ்தீனர்கள் அமைதியாக அருகருகே வாழ அனுமதிக்கப்பட வேண்டும். பல தசாப்தங்களாக மேற்குலக நாடுகள் இருநாட்டு தீர்வு மற்றும் பலஸ்தீன அரசு என்பவற்றை உருவாக்க தேவைப்படும் உறுதியான நடவடிக்கைகள் எதையும் கொள்கை ரீதியாக பின்பற்றவில்லை. மாறாக அவற்றை வெறும் அரசியல் கோஷங்களாகவே கருதின. இதன் மறைவில் பாலஸ்தீன நிலப்பரப்பை இணைப்பதற்கான இஸ்ரேலின் முயற்சிகளை துரிதமாக நிறைவேற்றிக் கொள்ள இஸ்ரேலுக்கு அனுமதிக்கப்பட்டது. அத்தோடு இருநாட்டு தீர்வு சாத்தியமற்றது என்ற வெளிப்படையான ஒரு கருத்து ஏற்பட்டது. இது பலஸ்தீன மக்கள் தொடர்ந்து தமது இடங்களிலிருந்து வெளியேற வழியமைத்தது. இஸ்ரேலின் எதிர்க்கட்சி தலைவரும் ஜேஸ் அடிட் தலைவருமான எம்கே யாயிர் லாபிட் காசா நகரத்தை ஆக்கிரமிக்கும் நெதன்யாகுவின் திட்டத்தை ஒரு பேரழிவு என்று குறிப்பிட்டுள்ளார். அது இன்னும் பல பேரழிவுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இராணுவம் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு முற்றிலும் செவி சாய்க்காமல் போரிடும் படைகளின் மனநிலை மற்றும் கண்ணீரை கருத்தில் கொள்ளாமல் பென்க்வீர் மற்றும் ஸ்மோட்ரிக் ஆகியோர் நெதன்யாகுவை ஒரு யுத்த நடவடிக்கைக்கு இழுத்துச் சென்றனர். இது பல மாதங்கள் எடுக்கும் பணைய கைதிகள் மற்றும் வீரர்களின் மரணத்திற்கு வழிவகுக்கும். இஸ்ரேலிய வரி செலுத்துவோருக்கு பல்லாயிரக்கணக்கில் செலவை ஏற்படுத்தும். இதன் விளைவாக ராஜதந்திர ரீதியான சரிவுகள் பல ஏற்படும் என்றெல்லாம் அவர்கள் சிந்திக்க தவறிவிட்டனர். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலின் திட்டங்கள் பற்றி லாபிட் கூறுகையில், இதைத்தான் ஹமாஸ் விரும்பியது. இஸ்ரேல் ஒரு குறிக்கோள் இல்லாமல் அடுத்த நாளை பற்றிய ஒரு தெளிவான காட்சியை வரையறுத்து கொள்ள முடியாமல் அது எங்கு செல்கிறது என்பதை யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அர்த்தமற்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் மாட்டிக்கொள்ள வேண்டும். இதுதான் ஹமாஸின் எதிர்பார்ப்பு என்கிறார் லாபிட்.
இதுபோன்ற பரபரப்பான மற்றும் விறுவிறுப்பான செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் அகிலத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.